நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது கரிகால சோழனால் 2300 ஆண்டுகளுக்கு முன்பு திருச்சியில் காவிரியின் மீது குறுக்காக கட்டப்பட்ட கல்லணையில் கொள்ளிடம் ஆற்றுக்கு திருப்பி விடப்படும் மதகுகளின் தோற்றத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு மேலே உள்ள அந்த பாலம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டிருக்கு. ஏராளமான மாற்றங்கள் அப்பொழுது சந்திச்சிருக்கு. இது கீழே இப்போ வண்டியெல்லாம் நிற்கிது இல்லையா, இதுக்கு கீழே உள்ள அந்த கல் அமைப்புகள் எல்லாமே கிட்டத்தட்ட கரிகால சோழன் ஆட்சி காலத்திலயோ இல்லாட்டி அதற்கு பின்னரோ அந்த கற்கள் எல்லாமே அவங்க தளம் போட்டிருக்காங்க. அதாவது இந்த இடத்துல மண் அரிக்காம இருக்கிறதுக்காக பாருங்க, மிக பிரம்மாண்டமான கற்களை வெட்டி அந்த காலத்திலேயே ஒரு தளம் அமைச்சு அந்த அணைக்கட்டு வச்சு கட்டப்பட்டு அந்த பகுதிக்கு மிகப்பெரிய ஒரு நீர் வளத்தை சேர்க்கிறதுக்கு தமிழ் மன்னர்கள் அந்த காலத்திலே மிகப்பெரிய முயற்சி எடுத்த முயற்சி இன்னைக்கு நம்மளுக்கு பலன் அளிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு மிகப்பெரிய சோகமான நிகழ்வு என்ன அப்படின்னா, அந்த கொள்ளிடம் ஆத்துக்கு திருப்பி விடுறதுக்கு தண்ணி கிடையாது. ஏன்னா காவிரியிலே தண்ணி வெள்ள இந்த வருஷம் கர்நாடகாவில் தண்ணி திறந்து விடப்படாதனால மொத்த கொள்ளிடம் காவிரி வறண்டு போய் கிடக்குது. அதோடைய காட்சியில பார்த்தோன்னா கண்ணீர் வருது நமக்கு. இவ்வளவு மோசமான நிலையை இன்னைக்கு காவிரி சந்திச்சிருக்கு.